எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் எல்லாருக்குமே மிக தெரிஞ்ச மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரீஷ் ராமன் கஜகேசரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய தமிழ் ராசி பலன் வந்து வேற லெவல்ல ரீச். நாராயண எல்லாருமே பார்த்தோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்கும், தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே பார்த்தோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னாலே உங்கள் பையனுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க, ஒரு பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ், கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பேசும்போது மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இது குரு பயிற்சியும் வந்துருச்சு. குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு மாறுறாருன்னா முதல் ஆளாக சந்தோஷப்பட வேண்டியது நான் தான். ஏன்னா நான் மிதுனம் கிடையாது, என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் மிதுனம் இருக்காங்க. தங்கமான மனிதர்கள், ரொம்ப பாராட்டுக்களுக்குரிய மனிதர்கள். ஏன்னு கேட்டால் அந்த ராசி லக்னத்தில் குரு வந்து உட்காரும் போது படக்கூடிய பாடு இருக்கே, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி. அது பேரே வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம். அது என்ன பண்ணும், எல்லா விஷயத்துலையுமே அறிவு மட்டும் எடுத்துக்கும். அதனால் சல்லிருவா பிரயோஜனம் கிடையாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பொட்டென்ஷியல் இருந்தாலும் அது யூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஹெல்த்து, மெயினாக ஹெல்த்து, கழுத்து, ஸ்கின்னு, அடிவயிறு, எங்கெங்கெல்லாம் நரம்பு மாதிரி ஒரு பாசேஜ் மாதிரி ஒரு பைப்பு மாதிரி இருக்கோ எல்லார் வீட்லேயும் பைப்பு முதற்கொண்டு மாற்றிருப்பாங்க. வீட்டில் தண்ணி டேப்லேருந்து மாற்றக்கூடிய ஒரு நிலைமை. ஒன்றும் இல்லைங்க, ஹெல்த் வாஷாக மாற்றுவாங்க. அது என்ன பண்ணும், நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். நிறைய மன உளைச்சல். எங்கே போனாலும் வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க சும்மா டைம் பாஸ்க்கு ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கிற மாதிரி அவங்க மனசில் உங்கள் மேலே கௌரவம் இருந்தாலும் உங்கள் வாக்கு மேலே கௌரவம் இல்லாமல் உங்கள் ஹெல்த்து இதெல்லாம் வந்து பயங்கரமாக விளையாண்டிருக்கும். இப்போ குரு மாறுறது உங்களுக்காக தான் மாறாரு. மெயினாக சொன்னால் இந்த குபேரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறதுங்கிறதே உங்களுக்காக தான். 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வந்து உச்சமடைகிறார். திரிகோணத்தில் சனி உட்காரும்போது காசி பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது, நல்லா ஃப்ளோ, பணம் ஃப்ளோ ஆகிறது நல்லா இருக்கும். 2வது நல்லா புரிஞ்சுக்கணும், அர்த்த திரிகோணத்தில் குரு உட்காரும்போது ஜாக்பாட். அர்த்த திரிகோணம்னா என்ன அர்த்தம், துட்டு வரக்கூடிய திரிகோணம். எப்படி வேணால் வரும். அதாவது ஒன்று நீங்கள் வியாபாரத்துலேருந்து பணம் வரும், லோனாக பணம் வரும், இடம் விற்று பணம் வரும், வீடு விற்று பணம் வரும், யாராவது கிஃப்டாக பணம் கொடுப்பாங்க, தொழிலில் வரவேண்டிய பணம் பாக்கிகள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய பாவங்கள். 2, 6, 10 கூடிய பாவகங்களை கண்டிப்பாக குரு நிறைவேற்றுவார். அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு லக்க கொடுக்கறது. நம்ம நினைக்கிறது ஒன்றா இருந்தாலும் கடவுள் வேற ஒரு ஆங்கிள் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ருண விமோச்சனம் ஏற்பட போகிறது.
ருண விமோச்சனம்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கடன்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் டைரக்டா விருச்சிகத்தின் மேல விழுகும். உங்க ராசி லக்னத்துக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் பிரச்சனை, அஜீரண கோளாறு, வயிறு பிரச்சனை, 24 மணி நேரம் மாத்திரை கடை, வீடு மாத்திரை கடை, மாத்திரை டப்பா நான் இல்லாம அது இல்லை. இந்த சமாச்சாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த மாத்திரை டப்பா இல்லாம நீங்க தூங்கக்கூடிய ஒரு நாட்கள் ஆரம்பிக்க போறது. நிறைய பேருக்கு பகை நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம், ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். 2ஆம் இடத்த குரு போனார்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்கள் அந்த அந்யோன்யம் நல்லா இருக்கும். இப்போ நீயா நானாங்கிற ஒரு போட்டி இருந்ததுன்னா அந்த போட்டியிலேருந்து நீங்கள் வெளிவருங்க. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை ரொம்ப அதிகமாக சார், கண்ணு அதாவது கழுத்தளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது சார், நாளைக்கு காலையில் இருப்பனா இல்லையான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு மோசமான நிலைமைகளாக இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை பலம் என்ன பண்ணால் லாஸ்ட் மினிட்ல எப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் புடவையை கொடுத்தாரோ அந்த மாதிரி உங்கள் லைஃப் மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், உங்கள் நட்பு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தன குடும்ப வாக்குஸ்தானத்திலேருந்து டைரெக்டாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது, தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கறது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கொடுக்கறது 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். இருக்கிற வேலையை ஒட்டுருவீங்க, சூப்பர் வேலைக்கு போவீங்க, இருக்கிற பாஸு கிளம்பிடுவார், புது பாஸு வரப்போகிறாரு. ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் அதிகமாக தென்படுகிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் செலவு பண்ணாலும் சரி, உங்கள் பசங்க செலவு பண்ணாலும் சரி ஒன்று தான். உங்கள் வீட்டில் நீங்கள் மற்றவங்களுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. புது முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். கண்ணில் இருக்கக்கூடிய பொறை சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணுவீங்க. சில பேர் கண்ணாடி மாற்றுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் அதாவது அடுக்கடுக்காக நடக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் பேச்சுங்கிறது ஒரு பெரிய கௌரவத்துக்குரிய விஷயமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்க போகிறது. நல்லா இருக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் போதும், ஒரு பிரச்சனை இல்லை. சந்தோஷம் அப்படிங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 95. அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த குரு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ண போறாரு. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அருமை. இந்த பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பரிகாரமோ இல்லை தெய்வ வழிபாடோ தேவையா இருக்கும்? மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லுங்க. அதாவது வழிபாடுகள் இல்லாமல் இவங்க மிதுனராசி நண்பர்கள்னால மேலே வர முடியாது. என்னன்னா கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல பேசிக்கலாக சனி உட்காந்துருக்கிற வரைக்கும் ஆஞ்சநேயரை விடவே கூடாது. ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியதுதான். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் மிதுனம் அவ்வளோதான். நீ இல்லாமல் நான் இல்லைங்கிற மாதிரி ஆஞ்சநேயரை போய் பாட்டு டெய்லியும் காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமியை காப்பாற்றப்பான். இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஐட்டம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் நமக்கு நிறைய பிரச்சனையே சால்வ் ஆகும். உளுந்து வடை, உருது தால் அப்படின்னு சொல்லுவாங்க. உளுந்து வடை நீங்கள் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும்போது, நான் சொல்கிறது நிறைய பேர் மாலையாக கொண்டு போய் போடுவாங்க, நிறைய இடங்களில் விடமாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன ஆஞ்சநேயருக்கு நம்ம உளுந்து வடை பண்ணி நீங்கள் மாஷா தானியம் அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து 10 பேருக்கு தானம் பண்ணிங்கன்னா கொடூரமான பிரச்சனைகள், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்க அர்த்தத்தை போதும், கொடூரமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் வெளியே வருவீங்க. அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. தெரியுமா? சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி பவன் த்ரோண குண்வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.